ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் மேலிஸ் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் வெப் சீரிஸாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் ஒரு புகழ்பெற்ற ஒரு தொழிலதிபர் இறந்துருப்பார், கொலை செய்யப்பட்டிருப்பார். இவர்கிட்ட வேலை பார்த்தா நம்ம ஹீரோவை பிடிச்சி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஒரு ஏர்போர்ட்டில் வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அவர் இதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்ட்டு நைஸாக கழுதுக்கும். ஆனால் உண்மையிலேயே ஹீரோ தான் அந்த கொலையை செஞ்சுருப்பார். எதற்காக ஹீரோ அந்த கொலையை செய்யணும், எதற்காக தன் வேலை பார்த்த ஓனர் அவர் இது மாதிரி பண்ணணும், இறுதியில் ஹீரோடைய பேஸ்பேக் என்ன, அவருடைய லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதான் இந்த சீரிஸோடைய கதை. இந்த சீரிஸோடைய பாஸ்ட்னு பார்த்தாவே கடைசி ஒரு 2 எபிசோடு தாங்க சும்மா தரமாக செஞ்சுருப்பாங்க. ஏன்னா அந்த 2-3 எபிசோடு தான், கடைசி எபிசோடு வரைக்கும் தான் கதை இப்படி தான் போகுது அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அதனால் அது ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாதிரி கடைசி ஃபைனல் எபிசோடு தான் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோ ஆகட்டும், அந்த வில்லன் ஆகட்டும் அப்படின்ட்டு நல்லாவே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. சீரிஸோடைய பிஜிஎம் மியூசிக் பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு அப்படி காமிச்சிருக்காங்க. ஒரு தனி தீவு மாதிரி ஒரு இடத்த காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நல்லாவே வந்திருக்கு. ஆரம்பத்தில் ஓரளவுக்கு போர் அடித்தாலும் போக போக செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்காக கொடுத்துருக்காங்க. ட்விஸ்ட்டில் நல்லாவே ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது. தமிழ் டபுள் வாய்ஸ் ஒவ்வொரு கேரக்டருக்கு தங்களோட தமிழ் டபுள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸோட மைனஸ்னு பார்த்தாவே ஃபஸ்ட்டு 2 எபிசோடுங்க. ஏன்னா எதை நோக்கி போகுது, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாது. பேசிகிட்டே இருப்பாங்க. பார்த்தா நமக்கே போர் அடிச்சிடும். சரி பேசாமல் விட்டுட்டு வேறு எங்கேயாவது ஏதாவது பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோண வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு 2 எபிசோடு மட்டும் பல்ல கடிச்சிட்டு பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கதைக்குள்ளே போவாங்க. ஓ இப்படி தான்ப்பா, இதை நோக்கி தான்ப்பா கதை போகுது, இந்த மாதிரியான வெப் சீரிஸ் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு முன்னாடியே ஓரளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்காக நம்மளை கதைக்குள்ளே கொண்டு போயிருக்கலாம். ஓவராலாக பார்க்கும்போது ஸ்க்ரீனில் ரொம்ப ஸ்லோவாக தாங்க. மற்ற வெப் சீரிஸெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக போகுது. பொறுமை இருந்தால் மட்டும்தான் இந்த வெப் சீரிஸை பார்க்க முடியும். இந்த சீரிஸெல்லாம் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியை தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தத்தில் எப்படி இருக்குது, சூப்பராக சும்மா இருக்குன்னா இந்த சீரியஸ் ஒரு 1 டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.